Hello, good evening viewers. Welcome to Collywood Uncut with me, Farana. நம்ம Collywood Uncut நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச சினிமா திரைப்படங்களுடைய நிறைய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட், டீம் இன்டர்வியூஸ் மட்டும் இல்லாமல் ட்ரெண்டியான ஷூட்டிங் ஸ்பாட் இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா? Camera, rolling, music. 1, 2. லாரா டைரக்ஷனில் வெளிவர போகிற திரைப்படம் தான் விந்தை. இந்த திரைப்படத்தில் மாஸ்டர் மகேந்திரன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அண்ட் இவருக்கு ஜோடியாக மனிஷா ஜித் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய காம்பினேஷன்லேருந்து கதையிலேருந்து இதெல்லாம் எப்படி இருக்கும்னு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போது இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகலாமா? பீச்சில் லவ் பண்ணி பார்த்துருக்கேன், பார்க்கில் லவ் பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் தியேட்டரில் கூட லவ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் லவ் பண்ணி பொது முதல் தாங்க பார்க்கறேன். பாத்தியா மாற்றி மாற்றி பேசாம பாருங்க. வணக்கம். விந்தை ஒரு செட்டுக்குள்ளேயே நடக்கிற ஒரு ஸ்கிரிப்டு. அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஆரம்பித்து போலீஸ் ஸ்டேஷனில் முடிகிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டு. அதனால் ஒரு செட்டு போட்டு பண்ணிகிட்ருக்கோம். அன்னை புதுமை மாதா ஃபிலிம்ஸ் சார்பாக ஆர்எல் ஏசுதாஸ் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காரு. என்டலி காமெடி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. எல்லாருமே உட்காந்தா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டு. எங்கேயுமே சீரியஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, கருத்து சொல்கிறது கிடையாது. ஜாலியான ஒரு ஸ்கிரிப்டு. இன்ஸ்பெக்டர் ஐயா, இவரை மாதிரி இன்னும் 4 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்களா? இப்போதான் புரிஞ்சா? உனக்கு பின்னாடி பிரச்சனை கொடுத்துருக்காங்க பாரு. எல்லாருக்கும் வணக்கம். இது அன்னை புதுமை மாதா ஃபிலிம்ஸ் வழங்கும் விந்தை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டு. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே படம் ஃபுல்லாக நடக்குது. ஸோ என்ன ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, சில படத்தில் பாதி நியூ ஃபேஸாக இருப்பாங்க, பாதி ரிஜிஸ்டர் ஃபேஸாக இருப்பாங்க. பட் இந்த படத்தில் எல்லா ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர், ஒரு ஷார்ட்டில் வர கேரக்டர் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் சார், மனோபாலா சார், மகாநதி சங்கர் சார், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நானும் ஹீரோயினையும் பார்க்குற அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான காமெடி அண்ட் சென்டிமெண்ட், அந்த த்ரில்லிங் தான் இந்த படம் சுற்றி வரும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மனிஷா ஜித். என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் கம்பீரம் படத்தில் சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சரத்குமார் சாரோட பொண்ணாக இருப்பேன். அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு இல்லைங்களா. அடுத்து தொடர்ந்து ஒரு 40 பிக்சர்ஸ் கிட்டே சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக பண்ணிட்டேன். அண்ட் இப்போது விந்தை படம் ஷூட்டில் இருக்கோம். இங்கே ஷூட் போயிட்டுருக்கு. ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் நான் ஹீரோனாக பண்ணுறேன், மகியோட பேர்னா. அண்ட் டைரக்டர் சார் லாரா. இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டு போட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு நாளில் நடக்கிற கதை இது. ஒரு நாள் என்னென்னலாம் நடக்கும் போலீஸ் ஸ்டேஷனில். ஒரு சண்டை வரும், ஒரு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க, அடிதடியில் ஒருத்தவங்க வருவாங்க, ஒருத்தர் லவ் பண்ண இருக்கோன்னு வருவாங்க, ஒருத்தர் எங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்க அது இதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் அண்ட் காமெடி எல்லாமே கலந்து இந்த படம் ரெடி ஆகிட்டுருக்கு. என்னோடய பேர் ராஜேஷ். இது முன்னாடி மம்பட்டியான், ஜன்னலோரம், லாஸ்ட்டாக முண்டாசு பட்டியலில் ஹீரோனோட முறமாவனாக பண்ணியிருந்தேன், வில்லனாக பண்ணியிருந்தேன். இப்போ இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கேன். இந்த படம் பேர் விந்தை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே நாளில் நடக்கிற கதை. மார்னிங்லேருந்து டில் ஈவினிங் வரைக்கும் நடக்கிற கதை. இதில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் வச்சு ஆடியன்ஸுக்கு எந்த விதத்திலும் போர் அடிக்காத மாதிரி ஃபுல் அண்ட் காமெடி,
சீரியஸு. இப்போ இதில் நான் வில்லன் பண்ண நான் மட்டும் தான் சீரியஸாக இருப்பேன். மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக ஹியூமராக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு படமாக இந்த படம் உங்களுக்கு அமையுன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பாக்யராஜ் சார் நடித்த துணை முதல்வர் திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச் ரொம்பவே கலர்ஃபுல்லாக பிரம்மாண்டமாக நடந்ததுங்க. இது வரைக்கும் நம்ம பாக்யராஜ் சார் கூட நடிச்சிருந்த ஹீரோயின்ஸ், அதாவது ஊர்வசி மேம், மீனா மேம், ராதிகா மேம், இப்படி பல பேர் வந்து அந்த ஃபங்க்ஷனே களை கட்டியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாமா? இந்த படத்தில் பிரம்மாண்டமான அந்த மாதிரி டேக்கிங்ஸ், இல்லைன்னா சுவிட்சர்லாண்டில் போய் சாங் எடுக்கிறது, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற அந்த மாதிரி பிரம்மாண்டமான எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. ஆனால் கடந்த 35 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் பீட் பண்ண முடியாமல் ஒன்று இருக்குது. அது கே. பாக்யராஜ் சாரோட மேஜிக்கல் ஸ்கிரிப்ட். அந்த மேஜிக்கல் டச் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரை இருக்கிற ஒரு படம். அதை பீட் பண்ணுறதுக்கு இனிமேயும் எத்தனை ஆண்டுகளானாலும் முடியாது. இது புது ஜென்ரேஷனில் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவியாக இருக்கும். தட் இஸ் ஷுவர். ஆல் தி பெஸ்ட். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன, இன்றைக்கி ஒரு வேலையாவது கிடைக்குமா அப்படின்னு தவிச்சிருந்த பையனை இன்றைக்கி 3 வேளை திருப்தியாக சாப்பிட வச்ச இந்த தெய்வத்தை வணங்குறது தான் என்னுடைய கடமை. இவ்வளோ நாளான பிறகும் அவர்கிட்ட ஒரு விஷயமாக காத்துட்டே இருக்கும். சமீபத்தில் டேரக்டர் கூட அமெரிக்கா போயிருந்தேன். நிஜமாவே ஒரு ஏகப்பட்ட பற்றி அங்கே பட்டிமன்றம் பேசுகிறாங்க சாரு. அந்த பட்டிமன்றத்தில் பின்னி எடுக்கிறாங்க. ஒரு அதாவது ஒரு செகண்டுக்கு கிளாப்ஸ் விழுது. ராமமாக கை தட்டுறாங்க. இறங்கி வந்தோன்னே டைரக்டர் மிஸ்டர் சொன்னாங்க, ஏங்க இதுக்கு தான் நீங்கள் ஒரு வாரமாக காலைல 3 மணிக்கெலாம் எழுந்துச்சி உட்காந்து குறிப்பெடுத்துனே இருந்தீங்களா? இப்போ தாங்க தெரியுதுன்னாங்க. ஒரு பட்டிமன்றத்துக்கு பேசுறதுக்கு கூட ஒரு வாரம் காலைல 3 மணிக்கு குறிப்பெடுத்து வச்சு ஏற்கிற ஒரே இயக்குனர் எங்கள் டைரக்டர் தான். ஏதோ வச்சதெல்லாம் ஷார்ட்டு, வந்ததெல்லாம் ஷார்ட்டு, எனக்கு எல்லாம் வரும் அந்த எண்ணம் இன்னும் இல்லை. இன்னும் ஹோம்ஒர்க். அவர் டாலிங்கில் ஒரு ஷார்ட் வச்சார். பசங்க மியூசிக்கல் சேர் சுற்றி ஓடுவாங்க. தனித்தனியாக ஷார்ட் எடுத்தார். நடுப்புற சென்டரில் கேமரா வச்சுட்டு அந்த பொண்ணை சுற்றி வர சொன்னார். எந்த பக்கம் சார் லுக்குன்னு? அப்புறம் ரைட்டில் பார்க்க சொல்லிருந்தார். அப்புறம் அந்த பையனுக்கு எடுத்தால் லெஃப்ட்டில் பாருன்னார். சார் 360 டிகிரி சுற்றுது கேமரா, ஃபுல்லாக சுற்றுறீங்க, ரைட்டு லெஃப்ட்டு. நீங்கள் இது வரைக்கும் நானும் எடுத்ததில்லை, இப்போ எடுக்கிறோம். கரெக்டாக வந்தால் கட் பண்ணி வச்சுக்குவோம், இல்லைன்னா வேறு ஜென்ரல் ஷாட் வச்சுக்கணும். நான் இது இந்த படம் வச்சேன், இதுக்கு ஃபார்முலா இதான் டெக்னாலஜி, இதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படிலாம் இல்லை. திறந்த புத்தகம், எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி கொடுத்ததாலாம் உங்கள் முன்னாடி நாங்களாம் நிற்கிறோம். மேடைக்கு வர்றது அவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம். என்ன சொல்கிறதுனே தெரில. தனியாக உட்காந்தனா ரொம்ப நேரம் பேசுவேன். ஆனால் அந்த மேடையில் பேச கூப்பிடும்போது ஒரு சின்ன ஜலக்கு இருக்குது நமக்கு. இருந்தாலும் என்னுடைய அன்பு சகோதரிகளை எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இன்னொரு விஷயம், திரை உலகத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய 7 வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை தெரிந்த ஒரே நபர், அந்த பெருமைக்குரிய நபர் என்னுடைய இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். ஏன்னா அவர் வந்து என்னை சென்னைக்கு நீ வந்து நடி அப்படின்னு சொல்லலைன்னா நான் இன்றைக்கி வரைக்கும் உங்கள் முன்னாடி என்ன பேசியே இருக்க முடியாது. நான் முதல்ல வந்து முருங்கைக்காய் சமாச்சாரம் வச்சு முந்தானை முடிச்சல அறிமுகப்படுத்தினார். ஆனால் ராத்திரி 12 மணிக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு மேக்கப் டெஸ்ட் போட்டு காலையில் ஷூட்டிங் வச்சு, அதுவும் ஓல்டு கேட்டப் போட்டு அப்படியே மூஞ்செல்லாம் கோடெல்லாம் போட்டு நிற்க வச்ச ஒரே இயக்குனர் எங்களுடைய இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் தான். ஏன்னா அந்த சின்ன வீடு படத்தில் வந்து நான் ஓல்டு கேட்டப் பண்ணியிருக்கும்போது அப்போ தான் நான் என்னுடைய 2வது 3வது படம் அது. நான் செய்ய மாட்டேன்னு சொன்னபோது அன்றைக்கி அவர் சொன்னார், ஏன்னா திரையுலகத்தில் எத்தனையோ ஞானிகள் இருக்காருங்க, ஏன்னா அவங்கள மகான்னு கூட சொல்லலாம். அந்த வரிசையில் இவங்களுடைய இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, இந்த கேரக்டர் நீ நடிச்சீன்னா உனக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுன்ற பேர் வரும், இல்லைன்னா என்னன்னு கேளு அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ அந்த வார்த்தை இன்றைக்கி எவ்வளோ நிஜமாக இருக்குது. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லுன்ற மாதிரி அந்த சின்ன வீட்டில் நடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல பெயர் கிடைச்சது. அது மட்டும் இல்லை, இவர் வந்து சாதாரணமாகவே ஒரு கவர்ச்சியோடு சேர்ந்த ஒரு செல்மிஷமான நிறைய வசனங்கள். இன்றைக்கி திரையுலகத்தில் வந்து வசனகர்த்தாக்கள் இயக்குனர்கள்னு சொல்கிற வரிசையில் ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. அந்த 4-5 பேரில் எங்களுடைய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களும் இருக்காருன்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் மூலமாக நான் திரையுலகுக்கு வந்து இத்தனை வருஷமாக நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய வாழ்நாள் பூராவும் பாக்யராஜ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, இவருடைய இந்த முருங்கைக்காய் சமாச்சாரம் மாதிரி இங்கே வந்து கேரளத்து சேச்சியில் ஒரு சாங்கை போட்டு அங்கேயும் அவருடைய குசுமை காமிச்சிருக்கிறாரு. ஸோ இவருடைய கதை வசனங்கள் அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷாலிட்டி எப்போவுமே இருக்குது.
ஸோ இந்த படம் பார்க்கும் பொழுது இந்த பாடல் மட்டும் இல்லை, சீன்ஸில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றது விஷயங்கள் தெரிய வருது. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைய வேண்டும்னு நான் வாழ்த்துறேன். ஒரு துணை முதல்வர் வெளியே வந்து வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு ஒரு பெண் பின்னாடி இருக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது இன்றைக்கி மேடையில் மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்கேன். முதல்ல பாக்கியராஜ் அவர்களுக்கும் ஜெயராம் அவர்களுக்கும் இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்கியராஜ் என்றாலே சுவாரஸ்யம். அவர் சுவாரஸ்யமாக ஏதாவது இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் டான்ஸ் ஆடலைங்கிறது ஒரே வருத்தம் தான் எனக்கு. அது கண்டிப்பாக ஏன் ராஜா ஆடல, சரி அவர் ஆடுவார்னு நான் அப்படியே சீரியஸுங்க, கஷ்டங்க ஆடுறது. சோனு தான் சொல்லி கொடுத்துருப்பார் போல இருக்கு. ஸோ எனிவே முதல்ல உங்களை அனைவருக்கும் அது எவ்வளோ வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் பெண்களை வச்சு இவர் பெண்கள்ன்ட்டு ரொம்ப குத்தி சொன்னார். என்னமோ நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் மாதிரி என்றைக்கோ எங்களை பார்த்து பெண்ணுன்னு சொன்னார். நடுவில் கொஞ்ச நாள் விட்டு போனோன்னு அதே பெண்கள்லேயே இருக்கார். நாங்கள்லாம் அதுக்கு மேலே போயிட்டோம். அழகான கவிதை. சரி, ரொம்ப சந்தோஷம். எங்களை இங்கே அழைத்து எங்களை கௌரவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். இந்த படம் வந்து துணை முதல்வர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ நானும் உங்களை மாதிரி ஆவலாக காத்துட்ருக்கேன். இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் துபாயிலேருந்து வந்திருக்காரு. ப்ளஸ் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபஸ்ட்டு பிரேக் கொடுத்த ப்ரொடியூசர், அவங்க சன் இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசராக இருக்கார். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் திரு விவேகானந்தர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணியிருக்கார். ஸோ இவரோட ஸ்கிரிப்டை எடுத்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோடய வாழ்த்துக்கள் அவருக்கு. விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். நான் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் நான் ஜாஸ்தி வர்றதில்லை. எனக்கு அந்த ராதிகா எனக்கெல்லாம் கொஞ்சம் எதையாவது சொல்லிட்டு போயிடுவோம். வாய் கொஞ்சம் சின்னது, அதனால் கொஞ்சம் பயம். பாக்யராஜ் சார் வந்து எத்தனையோ படங்கள் 35 படங்கள் இயக்கியிருக்காரு. ஒரு படத்தில் கூட நான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதே கிடையாது. சும்மா இருக்கு. உங்கள் அம்மா வேஷம்லாம் கிடையாது அவங்க படத்தில். இன்றைக்கி மேடையில் இருக்கிறவங்க வந்து பாதிக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு படங்களில் நடித்தவங்களா இருப்பாங்க, இல்லை எல்லாருமே நடித்தவங்களா கூட இருப்பாங்க. நான் வந்து அவருடைய படங்களில் நடித்ததில்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கு அவர்கள் திரைக்கதை எழுத ஆரம்பித்த காலத்திலேருந்து அவருக்கு அப்புறம் கூட அவரை திரைக்கதையில் அடிச்சுக்கக்கூடியவங்க யாருமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நம்முடைய நாட்டளவுலன்னு கூட இல்லாமல் உலக அளவில் ஒரு மிக சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் யாருன்னா அது முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பாக்யராஜ் சார். இவ்வளோலாம் சொல்கிறேன். எல்லாமே உண்மையானா அவர் எப்போவுமே வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவர். நான் ஊரில் எல்லாம் ஆக்சுவலாக அவர் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ஐயோ பாக்யராஜ் சார்னா கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு. நான் இங்கே வரும்போது நான் பத்திரிக்கையை பார்க்கும்போது எல்லா பெண்களுடைய புகைப்படங்கள் போட்டிருந்தது. யூஸ்வலாக இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் இன்விடேஷன்லாம் வரும்போது ஒரு 10 ஆம்பளைங்க, அதுக்கப்புறம் போனா போட்டோன்னு ஒரு பொம்பளை பேர் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக எல்லாமே பெண்கள் பேர் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாக்யராஜ் சார், ஆஃப்டர் அ வெரி வெரி லாங் டைம் உங்களை மறுபடியும் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூ ஷுட் கம் பேக் அகெயின் வித் ஃபுல் ஃபோர்ஸ், பிகாஸ் உங்களுடைய ஸ்டைல், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய திரைக்கதை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயங்கள். எனக்கு மட்டும் இல்லை, மொத்தம் தமிழ்நாட்டுக்கே, இந்தியா எல்லாருக்குமே, தமிழர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்.
ஸோ உங்களை வந்து ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மறுபடியும் வித் ஃபுல் ஃபோர்ஸ் நீங்கள் மறுபடியும் வரணும். இட்ஸ் ரியலி நைஸ் டு see. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. மிதுன் மாணிக்கம் சாரோட திரைப்படம் தான் ஐவராட்டம். இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பசங்களுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்போர்ட்ஸும் முக்கியம் அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்களாம். இந்த திரைப்படத்துடைய மியூசிக் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சை இப்போ பார்க்கலாம். ஐவராட்டம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் மேட்சை பேஸ் பண்ணது. ஃபைஸ் ஃபுட்பாலு இது வந்து சிவகங்கை மதுரை இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக விளையாடப்படுற ஒரு விளையாட்டு. ஐவராட்டம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்த்த ஃபீல் வந்து நிறையவே கிடைக்கும். இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா கமர்ஷியல் விஷயங்களும் நிறையவே இருக்குது. நல்ல பாடல்கள், நல்ல நகைச்சுவை. படம் வந்து உங்களுக்கு பார்க்க எந்த இடத்துலையுமே போரே அடிக்காது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மிதுன் சாருக்கும், ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும், கேமராமேன் ரவி சாருக்கும், அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட நன்றி. இந்த படம் ஃபுட்பால் சம்மந்தப்பட்டமான படம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அதை பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கிற சில சம்பவங்களையும் கோர்வையாக பின்னணியாக வச்சு இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு மிதுன் மாணிக்கம் சார். எல்லா ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான படம். லவ், காமெடி, சாங்ஸ் ப்ளஸ் ஒரு சூழ்ச்சி நடக்கும். அந்த சூழ்ச்சியிலேருந்து எப்படி வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் உள்ள ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். எப்படி வருவாங்க, இந்த பிரச்சனை வந்தால் அடுத்த ஒரு பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அடுத்தடுத்த பிரச்சனைகளும் அதை எப்படி வெளியில் வராரு அப்படிங்கிற சுவாரஸ்யமான நிகழ்வுகளோட தான் இந்த படம் நகரும். ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து பரமாங்க. அவர் 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து என்னுடைய இனிய நண்பர் அம்ருத் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஜி, வரணும் அப்படின்னாரு. ரொம்ப வாழ்த்துக்கள், வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ இயக்குனரோட வந்து சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்த உடனே அவங்க என்னுடைய அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே சொன்ன வார்த்தை, சாரி ஜி உங்களை பயன்படுத்த முடியலை, இருந்தாலும் நீங்கள் வாழ்த்த வரணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், படம் முடிச்சுட்டு வந்து வாழ்த்தது வேறு, முதல்ல யார் பாடல் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் சொன்னாங்க மோகன்ராஜ்னு சொல்லிட்டு. மோகன்ராஜ் இப்போ தான் சமீபத்தில் என்னை சந்திச்சிருந்தாலும் ஒரு நல்ல பாடலாசிரியர். அப்படி மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கிற நிறைய திறமையாளர்கள் அந்த ஃபீல்டில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி திறமைகள் இருந்தும் வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கிற வந்து கொண்டு இருக்கிற என்னுடைய இனிய நண்பர் மோகன்ராஜுக்கு என்னுடைய முதல் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். காரணம் கொஞ்சம் முதல் ட்ரெயிலில் நாங்கள் போயிட்டுருக்கோம், அவர் செகண்ட் ட்ரெயிலில் வந்துட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me Farina saying bye bye.